ஸோ இப்போ நம்ம வந்து இது பார்த்தோம், எப்படி கல்லீரல் புற்றுநோய் எப்படி வருது, அதோட அறிகுறிகள் என்னன்னு பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம இது தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். சரிங்களா? இதுல வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி மதுனால வர சிரோசிஸ் தான் ஒரு மேஜரான காரணம் கல்லீரல் புற்றுநோய்க்காக. ஸோ நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக மது அருந்தக்கூடாது. அது நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து அதிகமாக பாடி உடல் வெயிட் அதிகமாக இருக்கு, ஒபிசிட்டி அதிகமாக இருக்கு அப்படின்னா நம்ம வந்து உடல் எடையை குறைக்கணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும், வயிற்றில் இருக்க கொழுப்பு அம்சமாக குறைக்கணும். குறைச்சாதான் லிவர் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். மூணாவது வந்து ஹெப்படைட்டிஸ் இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும். இது எப்படி காப்பாற்றிக்கலாம்னா நம்ம வந்து கவனத்தோட உடல் உறவு வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து பிளட்டு ஏற்றும் போது அது ஒரு ஸ்டாண்டர்டான பிளட் பேங்க், ஸ்டாண்டர்டான ஹாஸ்பிட்டலில் பிளட் ஏற்றணும். அங்கே வந்து பிளட் பேங்கை ஸ்க்ரீன் பண்ணி ஹெப்படைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்கக்கூடிய ஒரு பிளட் பேங்க்லேருந்து பிளட்டை ரிசீவ் பண்ணணும். மூணாவது வந்து மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஹெப்படைட்டிஸ்க்கு ஒரு தடுப்பூசி இருக்குது. ஹெப்படைட்டிஸ் பி, பர்டிகுலர்லி ஹெப்படைட்டிஸ் பி இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு தடுப்பூசி இருக்குது. ஸோ இந்த தடுப்பூசி வந்து 3 டோஸாக போடுவாங்க. இன்னைக்கு போட்டால் 1 மாதம் கழிச்சு அடுத்த டோஸ், 6 மாதம் கழிச்சு அடுத்த டோஸ். இது வெறும் ஒரு ரொம்ப கம்மி விலைக்கு தான் இது போடுறாங்க. ஒரு 80 ரூபா 100 ரூபாக்குள்ளே தான் இந்த வேக்சின் வரும். ஆனால் இது உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும். ஸோ யாரெல்லாம் போடலையோ இந்த வேக்சின் நீங்கள் கண்டிப்பாக போடணும். தடுப்பூசிகள் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் விவரமாக பேசலாம். சரிங்களா? இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நீங்கள் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.